பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இது ஒரு 6 வருஷம் அளவுக்கு இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இந்த தலைவலி, சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே நமக்கு ஈஸியாக எல்லா டைமும் நமக்கு கிடைக்கக்கூடியது தான். ரொம்ப சிம்பிளானதுன்றதுனால நம்ம எந்த டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 செம்பருத்தி பூ இலை, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை, 4-5 பெரிய நெல்லிக்காய், ஒரு பெட்டல் சோத்துக்கத்தாழை எடுத்து வச்சுருக்கேன். கூட 1 லிட்டர் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 10-12 கொய்யாப்பழ இலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை கழுவிட்டு ஈரமில்லாமல் தொடச்சிட்டு ட்ரையாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த எண்ணெயை நாம் ரெகுலராகவும் தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் தலைக்கு பூசி ஊற வச்சு குளிக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள் எப்படி அரைஞ்சிருக்குன்ட்டு. இப்போ ஒரு 1/2 லிட்டருக்கு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ 1 லிட்டருக்கு 2 கப் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்ல அடிகனமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. ஒன்று இரும்பு யூஸ் பண்ணணும், அப்படின்னா எவர் சில்வர் யூஸ் பண்ணிக்கணும். நாம் எப்போயுமே அலுமினிய பாத்திரத்தில் எண்ணெய் காய்ச்சக்கூடாது. இப்போ அடுத்ததாக கொய்யாப்பழ இலையை போட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை மாதிரி இதையும் 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் வெட் கிரைண்ட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ இலை, பூ இருந்தாலும் 10 பூ சேர்த்துக்கலாம். எனக்கு பூ கிடைக்கல. இதை நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இது எப்போயுமே செம்பருத்தி இலை அரைக்கிறப்ப இப்படி பிசு பிசுன்னு இருக்கும். அதனால தான் நான் இது தனியாக அரைச்சிக்கிறேன். ட்ரை பொருட்கள்லாம் தனியாக அரைச்சிட்டு இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சியும் நம்ம சேர்த்துக்கலாம், ட்ரையாகவும் சேர்த்துக்கலாம். அடுத்தது எள்ளு, அடுத்ததாக மருதாணி இலை சேர்த்துருக்கேன். இது கூட நாம் விரும்பினோம்னா ஒரு கட்டு அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். எனக்கு அன்றைக்கி முருங்கைக்கீரை கிடைக்கலன்றதுனால நான் இதை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நெல்லிக்காவை துண்டு துண்டாக கட் பண்ணி விதையை எடுத்துகிட்டு சேர்த்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா நல்லா அரைச்சிக்கலாம். இது ஈஸியாகவே மஞ்சிரும், நமக்கு ஒரு பெரிய சிரமமாக இருக்காது. தண்ணி ஊற்றி கூட அரைக்க தேவையில்லை. அந்த செம்பருத்தி பூ இலையில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மையிலேயே ஈஸியாக அரைஞ்சிரும். இப்போ அடுத்ததாக நான் சோத்துக்கத்தாழை எடுத்து வச்சுருக்கேன். அதோடைய தோலை செதுக்கிட்டு உள்ளே இருக்கிற கூழ் பகுதியை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால நான் அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றவெல்லாம் தேவையில்லை, தண்ணி ஊற்றவும் கூடாது. சோத்துக்கத்தாழை இலையில் இருக்கிற அந்த வெட்னஸ்லையே இது ஈஸியாக மஞ்சிட்டு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல பேஸ்டாட்டம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லாவே அரைஞ்சிருச்சு. வெந்தயம் கூட நல்லா ஈஸியாக மஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதையும் இந்த கருவேப்பிலை கூடயே சேர்த்துக்கலாம். நான் இப்போ சொல்லியிருக்கிற குவான்டிட்டி 1 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நாம் இதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் எச்சு பண்ணோம்னா நிறைய பொருட்கள் சேர்த்து இது கூட அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சரியாக நான் 1 லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நான் இது கூட ஒரு 50 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் கூட செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எமர்ஜென்சிக்கு இதயம் நல்லெண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்துட்டு அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சோடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். பொறுமையாக கொதித்து இதோடைய எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கணும். எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வச்சிட்டோம்னா நாம் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாம் ஈஸியாக கரிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு கொதிக்கட்டும். ஒரு 10 to 15 நிமிஷம் இதே மாதிரி கொதிச்சிட்டே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் முடித்த பிறகு நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா எண்ணெய் நல்லா பொங்கி வரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறப்பயே கொஞ்சம் பெரிய குண்டாவாக எடுத்துக்கணும். 1 லிட்டர் எண்ணெய் தான்றதுனால சின்ன குண்டா எதுவும் வேண்டாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் கொதித்து மெதுவாக பொங்கி வர ஆரம்பிக்கும். நாம் எப்படி நெய் உருக்குறப்ப வெண்ணெய் உருக்குறப்ப நமக்கு பொங்கி வந்துட்டு அப்புறம் அடங்குமோ, அதே மாதிரி இதுவும் நல்லா பொங்கி வந்துட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆன அப்புறம் மெதுவாக செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் சரியான பதம். அந்த மாதிரி காய்ச்சி எடுத்துட்டால் தான் நமக்கு எண்ணெய் கெடாது. 2 வருஷம் ஆனால் கூட கொஞ்சம் கூட எண்ணெய் கெடாமல் நமக்கு அப்படியே இருக்கும்.
பாருங்கள் எப்படி பொங்கி வந்தது. இப்போ அடங்கி செட்டில் ஆகிடுச்சு, எண்ணெய் தயாராகிடுச்சு. அடுப்பை நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஆஃப் பண்ண அப்புறம் கூட பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இது நல்ல சூடு ஆறுன பிறகு நாம் இதை வடிச்சிக்கலாம். மெலிசான ஒரு துணியில் இந்த மாதிரி போட்டு வடித்து எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். நிறைய எண்ணெய் நிற்கும்ன்றதுனால நாம் இந்த ப்ராசஸை பொறுமையாக தான் செய்யணும். நான் 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்தேன். காய்ச்சின பிறகு எனக்கு கிடைச்ச எண்ணெய் ஒரு 100 ml கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நல்ல மணமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் 2 வருஷம் வச்சுருந்தாலுமே கொஞ்சம் கூட கெட்டு போகாது, வாசனை மாறாது. புதுசாக இந்த மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப சளி பிடிக்கிறது, தலைவலி வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த ஆயிலில் அந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. அதனால தான் நான் நல்லா இந்த மாதிரி காய்ச்சிக்கணும்னு சொன்னேன். இந்த அளவுக்கு காய்ச்சி எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக தலைவலி வரும். இந்த ஹேர் ஆயிலை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது நல்ல முடி வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நல்ல நீளமாக அடர்த்தியாக வளரும். டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது பூசுறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மார்க்கெட்டில் இருக்கிற காஸ்ட்லியான ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணால் தான் முடி வளரும் அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயிலை வீட்டிலையே ரெடி பண்ணி பூசி பாருங்கள். எப்படி முடி வளருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும்